ஹாய் குட் மார்னிங்க. இன்றைக்கி நம்ம அகமதாபாத் 2 டேஸ் பிளான் பண்ணால் எங்கெங்கே கவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாங்கள் கவர் பண்ணது வந்து ஸ்டெப் வெல் கவர் பண்ணியிருந்தோம். அப்புறம் சயின்ஸ் சிட்டி போயிருந்தோம். அதுக்கப்புறம் விஸ்மா தேவி டெம்பிள் சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் போயிருந்தோம். அப்புறம் நாங்கள் போன டயத்தில் வந்து அங்கே ஃப்ளவர் ஷோ ஒன்று நடந்துருந்துச்சு. ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு அது பக்கத்தில் தான் இந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அப்புறம் கங்கேரியா லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேக்கு, அது குழந்தைங்க விளாட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க, அது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது சயின்ஸ் சிட்டி, அதை பார்க்கலாம். இப்போ சயின்ஸ் சிட்டிக்கு வந்து ரொம்ப பெரிய இடம், அது ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே முடியாது, ரொம்ப பெரிய இடம். அதில் வந்து நம்ம காம்போவாக டிக்கெட் அவைலபிள் இருக்கும். நீங்கள் வந்து 3 இடம் தான் அதில் ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோபோட்டிக் பார்க்கு, அப்புறம் அந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்க்குறோம்ல அந்த ஸ்பேஸு, 3வது வந்து அந்த அக்வேரியம். ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் ஃபஸ்ட்டு குழந்தைங்க அக்வேரியம் தான் செலக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்காண்டி நம்ம அக்வேரியம் தான் போய் ஆகணும். அடுத்து நாங்கள் வந்து ஸ்பேஸ் செலக்ட் பண்ணோம், இது 2 செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போயிருந்தது அக்வேரியம். இது வந்து ரொம்ப நல்ல இடம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மீன்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம அந்த மாதிரி மீன் பார்த்துருக்கவே மாட்டோம். அது மாதிரி பெருசு பெருசாக ஒவ்வொரு மீனும் பெருசு பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து இதில் பெண் குயின் இருந்துச்சு. அப்புறம் வந்து சில மீன்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குலாம் போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இடம் ஆக்சுவலாக. அதில் வெரைட்டி ஆஃப் மீன், நிறையா மீன்லாம் இருந்துச்சு. அதுவும் இன்னொன்று ரொம்ப ரொம்ப பெருசு. உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆயிரும். இப்போ வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணோன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உள்ளே போனோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து அக்வேரியம் தான் போயிருந்தோம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பசிக்கிறதுக்குள்ளே இதை பார்த்துட்டோம்னா அடுத்து அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் இருக்குது. இங்கே உள்ளே போயிட்டு வந்துட்டு ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து இன்னொரு இதுக்கு போயிடலாம், அப்படி பிளான் பண்ணி தான் போயிருந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஒருத்தவங்க சஜஷன் கேட்டிருந்தோம், அவங்க சொன்னது எங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி போயிருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த மீன்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே முதல்ல மாதிரியே இருக்கும் அந்த மீன். அப்புறமேட்டு இன்னொன்று வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மூக்கு வந்து அவ்வளோ பெருசு நீளமாக இருக்கும் அந்த மீன். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ரோபோட்டிக் பார்க் வந்து நாங்கள் எடுக்கலை, ஆனால் வெளியில் நம்ம சுற்றி பார்க்கலாம். நாங்கள் வெளியில் பார்த்தோம். இதில் சும்மா ஒரு 2, 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்திருந்தோம். அந்த ரோபோட்டிக் பார்க்கில் வந்து அந்த ரோபோ வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணும். அது ஒரு கேன்டீன் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த ரோபோ வந்து நமக்கு சர்வ் பண்ணும். அது குழந்தை வச்சுருக்கனால, எங்கள் பாப்பா இருக்கனால சும்மா நம்ம ஏதாவது அந்த ரோபோ சர்வ் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு டீ மட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சும்மா நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீ மட்டும் வாங்கியிருந்தோம். அது பாருங்கள், அந்த ரோபோ எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கள் பாப்பாவும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. நம்ம அந்த ரோபோட்டை வந்து டீயை எடுத்துகிட்டு அதுகிட்ட ஓகேன்னு சொல்லி நம்ம வந்து சுவிட்ச் அமுக்கணும்னா அது திரும்பி போயிடும் போலுக்கு. வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கும், மீதியெல்லாம் நம்ம கவர் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.